So a very good morning to one and all present here. The chief guest of today's function, Thiru P.C. Baluswamy sir, the president of Erode Sangundar Educational Trust, Thiru Annadurai sir, the secretary of Erode Sangundar Educational Trust, Thiru Thangaraj sir, the directors and HODs of various departments, and my dear students. I wish you all a happy 78th Independence Day. இந்த 78வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே கல்லூரி முதல்வராக உங்கள் அனைவருக்கும் எனது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த சுதந்திர தினத்தன்று நமது நாட்டின் வளர்ச்சி எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கின்றது, அதனுடனே நமது கல்லூரியும் எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கின்றேன், ஒரு நாடு என்றாலும் சரி, ஒரு கல்லூரி என்றாலும் சரி, அதனுடைய உட்கட்டமைப்பு வசதிகள், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், உபகரணங்கள், எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது. நமது நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. அது டிஃபென்ஸ் துறையாக இருக்கட்டும், நம்ம ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், நமது மேக் இன் இந்தியா, அதாவது உள்நாட்டிலே தயாரிப்பாகட்டும், இப்படி பல வித விஷயங்களிலும் நமது நாடு முன்னேறி கொண்டிருக்கின்றது. இந்த முன்னேற்றங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு 15 ஆண்டுகள், ஒரு 20 ஆண்டுகளுக்குள் நமது நாடு ஒரு வல்லரசு நாடாக மாறிவிடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல் கடந்த போன வாரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய கல்லூரிகள், அது இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், லா காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு எந்த மாநிலம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, எந்த மாநிலம் முன்னணியில் இருக்கின்றது, அதாவது ஹையர் எஜுகேஷன் இதில் முன்னணியில் இருக்கின்றது என்ற ஒரு ஆய்வு நடத்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது தமிழ்நாடு தான் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றது. அது பொறியியல் கல்லூரி ஆகட்டும், ஆர்ட்ஸ் காலேஜ் ஆகட்டும், மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும், அனைத்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லையும் பார்க்கும் பொழுது தமிழ்நாடு தான் அது மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது என்பதிலே நாம் பெருமை கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இதற்கு காரணம் என்னவென்றால், இப்போ கவுன்சிலிங் நடந்து கொண்டிருக்கின்றது. பொறியியல் சேர்க்கைக்கான 1ஆம் ஆண்டு சேர்க்கைக்கான கவுன்சிலிங் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த கவுன்சிலிங்கில் பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகள் ஒரு கவர்மெண்ட் கல்லூரிக்கு செல்வதை விட பிரைவேட் கல்லூரிக்கு செல்வதிலே ஆர்வம் காட்டுகிறார்கள். ஒரு 5 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அனைத்து மாணவர்களுமே கவர்மெண்ட் கல்லூரிக்கு செல்வதற்கு தான் விரும்புவார்கள். ஏன்னா அங்கே ஃபீஸ் கம்மி, ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கிறதுனா மிக ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரெண்டு மாறுது.
பிரைவேட் கல்லூரியில் தான் சேர்றதுக்கு மாணவர்கள் விரும்புகின்றார்கள். காரணம் என்னவென்றால், பிரைவேட் கல்லூரிகள் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நல்லா போட்டி போட்டுட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமது கல்லூரியிலே நீங்கள் பார்த்துருக்கலாம், நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து, ஸோ இப்போ உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த இன்குபேஷன் சென்டர், இந்த சிஎன்சி சென்டர் ஆகட்டும், ஐஓடி ட்ரோன் லேபரேட்டரி ஆகட்டும், ஏஆர்விஆர் லேப் ஆகட்டும், ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நம்ம மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் அங்கே ஃபஸ்ட் இயர் பிளாக்குக்கு பேக் சைடில் புதிதாக ஒரு பிளாக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஸோ கடந்த 2 வருடங்களில் மட்டும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம வந்து ஒரு 45 கோடி செலவு பண்ணியிருக்கோம். ஸோ 45 கோடி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், அவங்க இங்கேருந்து வெளியே போகும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவது, அதற்காக நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொண்டிருக்கின்றோம். ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் வந்து ராஜீவ்காந்தி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதனுடைய சேர்மன் இங்கே வந்திருந்தார். அவர் திடீர்னு வந்தார். அப்புறம் நான் தான் பார்த்து பேசும் பொழுது, என்ன திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது, ஸோ உங்கள் கல்லூரியில் இந்த இன்குபேஷன் ஃபெசிலிட்டி ஏஆர்விஆர் லேப்லாம் நீங்கள் ரொம்ப நல்லா வச்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஸோ நாங்கள்லாம் வந்து 2 லட்சம் 3 லட்சம் ஃபீஸ் வாங்குகிறோம். ஸோ நாங்களே வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் டெவலப் பண்ணுறதுக்கு யோசிக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ செலவு பண்ணி நல்ல ஒரு லேபை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள்னு சொன்னார். மிக சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நிறைய கல்லூரிகளில் கிடைக்காத வசதிகள் நம்ம கல்லூரியில் இருக்குன்றது, அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இப்போது இந்த ஏஆர்விஆர் லேப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அதை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அப்போ தான் அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும். ஸோ அதனால் மாணவர்கள் வந்து இந்த இன்குபேஷன் சென்டர், ஏஆர்விஆர் லேப், ஸோ இதையெல்லாம் நல்லா பயன்படுத்தி, ஸோ அதன் மூலமாக நீங்கள் வெளியே போகும்போது நல்ல ஒரு வேலை வாய்ப்புடன் நீங்கள் செல்ல வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த ஒரு வருட காலமாக நாங்கள் இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆண்டு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து நல்ல ஹை சேலரியில் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக பட்ஜெட்லேயே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அதுக்காக ஒதுக்கியிருக்கோம். ஸோ இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ரெகுலராக இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நேற்று கூட இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. இன்னும் நிறைய இன்டர்வியூஸு கம்பெனிஸ் வந்து லைன் அப் பண்ணியிருக்காங்க. என்ன அதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, கம்பெனிஸ் எல்லாம் வராங்க, இன்டர்வியூ பண்ணுறாங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிறது ரொம்ப கம்மியாக இருக்காங்க. கம்பெனிஸ் எதிர்பார்க்குற மாதிரி இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா ரெடி ஆகலை, இன்னும் நீங்கள் வந்து நல்லா ரெடி ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அந்த போர்ட்டல் ஃபெசிலிட்டி, வேல்யூடட் கோர்சஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். இந்த மாணவர்கள் இதை நல்லா பயன்படுத்தி நீங்கள் இங்கேருந்து வெளியே போகும்போதே ஒரு நல்ல வேலை வாய்ப்புடன் செல்ல வேண்டும். ஏன்னா எதுக்காக அதை சொல்கிறேன்னா, ஃபைனல் இயர் படிக்கும்போது இங்கே கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறது கம்பேரிட்டிவாக கொஞ்சம் ஈஸி. நீங்கள் 4 வருடம் முடிச்சுட்டு வெளியே போனதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனிக்கு அப்ளை பண்ணி அப்புறம் அங்கே இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு ஸ்டேட்டில், குஜராத்துன்னு நினைக்கிறேன், குஜராத் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் டிசிஎஸில் வாக்கின் இன்டர்வியூ கால் பண்ணியிருந்தாங்க.
லட்சக்கணக்கான பேர் அட் அ டைமில் வந்துட்டாங்க. யாரும் உள்ளேயே போக முடியல. அதெல்லாம் அங்கே பேரிகேடெல்லாம் உடச்சி ஒரு கலவரம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வெளியே போனீங்கன்னா நீங்கள் அத்தனை பேர்த்தோடு கம்பீட் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் வந்து ஃபைனல் இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 800 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 800 பேரோடு நீங்கள் கம்பீட் பண்ணி ப்ளேஸ் ஆகணும். ஆனால் அதே வெளியே போயிட்டீங்கன்னா 1,00,000 பேரோடு கம்பீட் பண்ணணும். ஸோ அது வந்து மிக மிக சிரமமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் முயற்சி எடுத்து மாணவர்கள் வந்து இந்த ஃபைனல் இயர் முடித்து வெளியே போகிறதுக்குள்ளே நம்ம நிறையா ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு என்ன தேவைனாலும் நம்ம கொடுக்க தயாராக இருக்கும். சார் எங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் வேணும் சார், நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கன்னா நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக தான் இருக்கும். நீங்கள் தான் அதை பயன்படுத்திக்கணும். ஸோ அதே போல் ஒரு வருட காலமாக நம்ம அந்த கேரியர் கைடன்ஸ் செல்லாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது மூலமாக ஹையர் ஸ்டடீஸ் ஃபாரினில் படிக்கிறதுக்கு, ஸோ ஃபாரினில் வந்து ஸ்காலர்ஷிப்போடு படிக்கிறதுக்கு இப்போ இந்த நீங்கள் இங்கே போர்டு கூட இங்கே இருக்கும், கேரியர் ஜோன் அப்படின்னு ஒரு கம்பெனியோட டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து அவங்க வந்து டோஃபல், ஜிஆர்இ, ஐஎல்டிஎஸ் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு 10 மாணவர்கள் அதில் படிச்சுட்ருக்காங்க. அவங்க கூடிய சீக்கிரத்தில் யூஎஸ்ஓ அல்லது கனடாவோ ஜெர்மனோ ஹையர் ஸ்டடீஸுக்கு போக இருக்கின்றார்கள். ஸோ அதை நிறைய மாணவர்கள் போக வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஆசை. அதுவும் ஸ்காலர்ஷிப்போடு. இப்போ ஜெர்மன் போன்ற கண்ட்ரிலெலாம் பார்த்திங்கன்னா 100% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அதாவது கல்லூரிக்கு வந்து நீங்கள் செலுத்தக்கூடிய டியூஷன் ஃபீஸ் எல்லாமே 100% ஃப்ரீ. உங்களுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் தங்கிறது, சாப்பிட்றது, அது மட்டும்தான் உங்கள் செலவு. காலேஜ் ஃபீஸ் வந்து ஃப்ரீ. அதுக்கு உண்டான என்ட்ரன்ஸ் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா 100% ஃப்ரீ கொடுக்குறோம். ஜெர்மனில் வந்து எஜுகேஷன் வந்து வெரி ஹை குவாலிட்டி இருக்கும். ஹை குவாலிட்டியான ஒரு கண்ட்ரி. உங்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாணவர்கள், நிறைய மாணவர்கள் வந்து அங்கெல்லாம் போகணுங்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். ஸோ நம்ம கல்லூரி வந்து எல்லா விதத்திலையும் முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஸோ நம்ம கல்லூரியில் என்னென்ன வந்து விஷயங்கள் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நாங்களே ஒரு அனலைஸ் பண்ணி அது வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கான முயற்சிகளும் நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். ஸோ நீங்கள் மாணவர்களும் வந்து எங்களை பார்த்து சொல்லலாம், சார் எங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி இருந்தால் பரவாயில்லைங்க சார், இது இருந்தால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், எது கேட்டாலும் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஸோ நீங்கள் எப்போ வேணால் வந்து உங்களுடைய பிரின்சிபல் ரூமில் வந்து நீங்கள் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸை சொல்லலாம். கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு தரதுக்கு தயாராக இருக்கின்றோம். ஸோ கல்லூரி மேல்மேலும் வளர்வது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. ஸோ என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your valuable speech. I would like to welcome Thiru S. N. Tangaraju, sir, Secretary of Erode Sengunthar Educational Trust, to present the Independence Day speech. இந்த மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும், அனைத்து மாணவ மாணவிகளுக்கும், கல்லூரி பேராசிரியர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி 78வது சுதந்திர தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த நாள் பார்த்திங்கனாக்க கடந்த 78 வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் 15, 1947 நமக்காக பாடுபட்ட அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இன்றைய நாள் நாடு முழுக்க கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அதை இன்றைக்கி நம்ம காலேஜ்லேயே கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆங்கிலேய அடிமைகளில் இருந்து விடுபடுறதுக்கு நம்ம பாடுபட்ட அனைத்து முன்னோர்களுக்கும் ஒரு மரியாதை செலுத்தும் ஒரு மௌன மரியாதை, அனைவரும் ஒரு நிமிடம் மரியாதை எழுந்திரிச்சு பண்ணலாம் ப்ளீஸ். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடிமைத்தனம்ங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மீன் தொட்டியில் ஒரு மீன் இருந்து
அதை அந்த மீன் தொட்டியில் இருந்த மீனை விடுவிச்சு ஒரு ஆற்றுல விட்டால் அதுக்கு எவ்வளோ சுதந்திரம் இருக்கும். ஒரு பறவையை கூண்டில் இருந்த பறவையை வெளியில் விட்டால் அதுக்கு எவ்வளோ சுதந்திரம் இருக்குமோ அந்த மாதிரி சுதந்திரத்தை, நமக்கு இருந்த சுதந்திரத்தை இன்றைக்கி எல்லாமே ஒரு கையடக்க பெட்டிக்குள்ளார நம்ம அடக்கி திருப்பியும் நம்ம அடிமைகளாக மாறிட்டு வரோம். எதெல்லாம் நம்ம அடிமையாக மாறிட்டு இருக்கோம்னா, ஒரு மொபைல் ஃபோனில், அதாவது ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறையா அடிமைப்பட்டுட்டு இருக்காங்க. வீடியோ கேம்ஸ் மூலயமா நிறையா அடிமைப்பட்டுட்டு இருக்காங்க. முக்கியமாக போதைப் பொருள், போதை வஸ்துக்களில் நிறைய அடிமைப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம சங்கதிகள் அனைவரும் அந்த இதில் போகாமல் அனைவரும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வந்து சுதந்திரமாக நாட்டுக்கு பாடுபட வேண்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து நாட்டுக்காக பாடுபட்டு இருக்கிறீங்க. எப்படின்னு தெரியுமா? உங்களோட வேலையை செய்கிறதுனால நாட்டுக்கு நீங்கள் உங்களோட உழைப்பை நீங்கள் அர்ப்பணிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு வாரியர்ஸ் தான். ஸோ இந்த நன்னாளில் அனைவருக்கும் எனது 78வது சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி, இந்த சிறிய மேடையை அலங்கரிக்க இருக்கும் அனைத்து படைப்பாளிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your valuable speech. Next, I would like to welcome Thiru P.C. Balasamy, sir, Vice President of Erode Sengunthar Educational Trust, to deliver a speech. கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்னாளில் நாம் எல்லோரும் உறுதிமொழி எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நாடு எப்படி முன்னேறுதோ அதே மாதிரி நாம் முன்னேறும்போது அடுத்தது நம்ம காலேஜ் முன்னேறும்போது நாடு தான் முன்னேறும். அதற்கு நாம் உறுதுணையாக இருந்து செயல்பட வேண்டும் கேட்டுக்கொண்டு நன்றியை தெரிவித்துக்கிறேன். வணக்கம். கல்லூரியின் தலைவர் திரு அண்ணாதுரை அவர்களை வாழ்த்துரை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது கல்லூரியின் தாளாளர் 78வது சுதந்திர தினத்தை கொடியேற்றி வைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கும் எஸ்என் தங்கராஜ் அவர்களே, நமது கல்லூரியினுடைய வளர்ச்சியும் கல்லூரியில் என்ன மாதிரி நட வேண்டும் என்று சொல்லி நமது மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்த பிரின்சிபால் வெங்கடாஜம் அவர்களுக்கும், நமது கல்லூரியினுடைய துணைத் தலைவர் உரையாற்றி அமர்ந்திருக்கும் பாலுசாமி மாமா அவர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கல்லூரியினுடைய வளர்ச்சி பாசவென்று போன சுதந்திர தினத்தப்ப நான் சொன்னேன். இருபால ஆசிரியர் அவர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பணியாளர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இந்த 78வது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஆசிரியர் பெருமக்களுக்கு கல்லூரியினுடைய மாணவ மாணவிகள் 100% வேலைவாய்ப்போடு நம்ம கல்லூரியிலிருந்து வெளியே செல்லுமாறு என்றைக்கு கொண்டு வந்து நீங்கள் எல்லாம் அவங்கள முன்னேற்றத்தில் கொண்டு வந்து விடுவீர்களோ அப்போ தான் நம்ம கல்லூரி முன்னேற்றம் அடைந்தது என்று நாம் நிறைவேற்றலாம். அதே மாதிரி கல்லூரியினுடைய மாணவ மாணவிகளும் ஆசிரியர் சொல்லுவதை கேட்டு படிப்பில் கவனம் செலுத்து பெற்றோர் தாய் தந்தையர்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஆற்றிய கடமைகள் அது ஒன்று தான். அதனால தான் நாங்கள் இந்த நிர்வாகத்தில் உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் நீங்கள் ஆசிரியரிடம் சொல்லலாம். ஆசிரியர் பிரின்சிபால்கிட்ட சொன்னால் எங்கள் நிர்வாக கமிட்டி உங்களுக்கு அதை செய்ய கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று போன பீரியடே சொன்னேன். அதே மாதிரி இந்த விஷயம் எவ்வளோ கட்டடங்கள் வேலையாகி கொண்டு இருக்கின்றன. ஆசிரியர்கள்லாம் பாடம் நடத்துறதுக்கு சௌகரியமாக எல்லாத்துக்கும் லிஃப்ட் போட்டு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னீங்கன்னா இந்த நிர்வாக குழு செய்கிறதுக்கு தயாராக இருக்குது என்று கூறி பிரின்சிபாலும் தங்கராசு நல்ல முறையில் விளக்கம் அளித்ததுக்கு அவங்களுக்கு நன்றி கூறி, உங்களுக்கு 78வது சுதந்திர தின வாழ்த்து என்னை வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விட வணக்கம். Thank you for your valuable speech. Culture is more just tradition and custom. It is the expression of a collective identity and the unique way we see and interact with the world. Each of us carries with a heritage that shapes our values, our stories and our dreams. It's a time for cultural program.
Thank you.
முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குது. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம், இரு வார்த்தையில் எனது இந்தியா, எனது இந்தியா, எனது இந்தியா, எனது இந்தியா, எனது இந்தியா. அந்த வானமெட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்தின் முழக்கம் கேட்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம், இரு வார்த்தையில் எனது இந்தியா, எனது இந்தியா, எனது இந்தியா, எனது இந்தியா, எனது இந்தியா. வண்ணமாக சிதறு, தூவானமாக பரவு, இது எல்லையில்லா அளவு, விண்தோள்களும் நமது. சிந்திய ரத்தமெல்லாம் காவியாகி, வாடையில் பூத்த வீரம் வெண்மையாகி, சுதந்திர காற்றில் தேசம் பசுமையாகி ஆகி, அசோக சக்கரம் பறக்குதடா, காணும் கண்களை பறிக்குதடா. எனது இந்தியா, எனது இந்தியா, எனது இந்தியா. இந்த நாளை மறந்தும் கூட இருந்திடு, இந்த நாளை மறந்தால் நீயும் இறந்திடு. இந்த நாளை மறந்தும் கூட இருந்திடு, இந்த நாளை மறந்தால் நீயும் இறந்திடு. மண்ணை காப்போம் நித்தம், இது விண்ணை பொழுக்கும் சத்தம். மண்ணை காப்போம் நித்தம், இது விண்ணை பொழுக்கும் சத்தம். எனது இந்தியா, 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 எனது இந்தியா. அந்த வானமெட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். எங்கள் மொழிகளோடு வந்த வழிகளும் வேறு, இதுவும் இணைத்தது யாரு? அதுதான் இந்தியா பாரு. எங்கள் உடல் தன்னில்
தீண்டாமை மாந்தர் கூட்டத்திற்கு தேவையான உண்மை மாற்றம் ஒன்று மட்டும் போதும் மாறும் நிலைமை எதுவும் முந்தன் கையில் உலகம் சட்டை பையில் புலம்பி என்ன செய்ய எல்லாம் அந்த ஒற்றை மையில் குற்றமாயிரம் நடக்குது பொல்லாத பொய்யில் பொழுது போக போது அதை அடுத்தவன் காதிலே மாறாத சாபம் ஒன்று ஜாதி மாறத்தான் வேண்டும் அந்த நீதி ஊருக்குள் போலி மட்டும் பாதி நாடென்ற சொல்லே இங்கு மீதி சுதந்திரம் கொடுத்தாது அந்த இந்தியா got the love got the peace பாபா இந்தியா மொழிகள் தேவையில்லை யாதும் ஒன்றே சப்சாலே போலோ மேரா இந்தியா என் நாடு பல இன மொழிகளின் தொகுப்பு அதில் அடங்கி இருக்கும் மனிதத்துக்கு இல்லையோரு கணக்கு என் தேசம் சரித்திரத்தின் பிறப்பு அதில் பிரிவினைகளை இருப்பினும் ஒரு ஒற்றுமை இருக்கு உனது உரிமை உனது கடமை எதற்கு மாடமை ப்ரோ ஓட்டுகள் முன்னாலே விற்பனையாகும் காலம் வந்து விட்டது ப்ரோ மக்களின் ஆட்சியில் எதற்கு மன்னர்கள் உள்ளுக்குள் வந்தார்களோ மண்ணிலே மதங்கள் எதற்கு எல்லோரும் மனிதர்கள் தானே ப்ரோ ஒன்றாக வாழ்ந்திட பாரதம் ஏங்கும் முன்னேற்றம் காணவே பாரதம் வாங்கும் தீராத போர்களை பாரதம் தாகும் என் இந்தியா ரப்பின்மா இந்தியா சுதந்திரம் கொடுத்தாது அந்த இந்தியா got the love got the peace மாமா மொழிகள் தேவையில்லை யாதும் ஒன்றே இந்தியா சப்சாலே போலோ மேரா இந்தியா democracy in the country right now untouchability should be taken down for all the people next gen is an unknown vote for your rights and lift the country somehow my flag has 3 colors in the air Independence Day got me glad celebrate like a bigger party don't look back I'm independent got my freedom soldiers in the border rising nation got the respect to my country all the way பலவன் நீ நினைத்தால் நாளையும் மாறும் மாற்றம் வேண்டும் என்றால் நாம மாற வேண்டுமே மனிதா நீ நினைத்தால் நமது நாடே மாறும் உலகை மாற்ற சிறிய மனிதம் ஒன்று போதுமே சுதந்திரம் கொடுத்தாது அந்த இந்தியா got the love got the peace மாமா மொழிகள் தேவையில்லை யாதும் ஒன்றே இந்தியா சப்சாலே போலோ மேரா இந்தியா Shoot boy Mayagan from CSC peace
ASEC School of Animation and Gaming. மேலும் தொடர்புக்கு ASEC School of Animation and Gaming, a premier division of Erode Sengundar Engineering College, Perundurai, Erode. Phone 9842465500.